ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் வச்சு அருமையான ஒரு காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சட்டுன்னு ரெடி ஆயிரும். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெந்தயமும் சீரகமும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குருமிளகு போட்டுக்கிறேன். அப்புறம் 200 கிராம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 கிலோ கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்துட்டோம். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி நான் 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா கொதித்து வந்துட்டோம். நல்லா வதங்கி வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நம்ம போடுற மாதிரி தான். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம், மஞ்சத்தூளுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறோம், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறோம், தேவையான அளவு உப்பு போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்த போகிறோம், அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதித்து வரும். இந்த டைமில் நம்ம புளி நான் ஒரு லெமன் அளவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஸ்லிம்லேயே கொதிக்க வைக்கும்போது தான் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறக்கே செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் சமைச்சு செஞ்சு பாருங்கள். அவசர ஆத்திரத்துக்கு நமக்கு காய்கறி கிடைக்காத அந்த நேரத்தில் டக்குன்னு ரெடி பண்ணலான்னு இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடு சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், சூடாக இருக்கிற சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு செய்கிற 5 மினிட்ஸில் செய்கிற காரக்குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.